வாசிக்கும்படியான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 மற்றும் 43. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 மற்றும் 43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய எம்பிடி ஊழியங்களில் ஆண்டவரே குட் ஃப்ரைடே சர்வீஸாக இதை நாங்கள் அனுசரித்து வருகிறோம். லெந்து நாட்களில் இருக்கிறோம், 40 நாட்களை அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் 7 வார்த்தைகளை இயேசுவானவர் பேசின 7 வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் என்னை மூடி மறைத்து நீர் வெளிப்படுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல லெந்து நாட்கள் பாடல்களை நம்முடைய பிள்ளைகள் அருமையாய் இனிமையாய் ஆண்டவரே பாடினார்கள். நல்ல ஒரு இசை அருமையான அண்ணன் ஜான் ஜோசப் அவர்கள் எங்களுக்கு கிருபையாக கொடுத்தார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போ கூட வார்த்தைக்கு நேராக வருகிறோம். வசனம் எங்களோடு பேசட்டும், வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். என்னை மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நாங்கள் வந்தது நல்லது, பிரயோஜனம் என்று சொல்லி நாங்கள் கடந்து செல்ல கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் 7 வார்த்தைகளை இயேசுவானவர் பேசின, சிலுவையில் பேசின வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலியமாக அவர் என்ன நோக்கத்தோடு சிலுவையில் பேசினாரோ அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவாராக. இதை எப்படி அமைத்திருக்கிறோன்னு சொன்னால், ஒரு பாடலின் 2 வரியை முதல்ல பாடுவோம், அப்புறம் செய்தி, அப்புறம் அதை முடிக்கும் போது ஒரு ஜபத்தோடு முடிப்போம். அப்படி தான் அதை நான் வகுத்திருக்கிறேன். உருகாயோ நெஞ்சமே நீ குருசினில் அந்தோபார் கரங்கால்கள் ஏறி திருமேனி நையதே மண்ணுயிர்காய் தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னவர் தாம் இந்நிலமெல்லாம் புறக்க இனகுரு சரினார் தாகமேங்கி நாவரண்டு தங்கமேனி மங்குதே ஏகபாவன் கண்ணயந்து எத்தனையாய் ஏங்குறார். இயேசுவானவர் சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. முதலாவது வார்த்தை பிதாவை நோக்கி இயேசுவானவர் பேசினதாய் காணப்படுகிறது. மன்னிப்பு, அவரே மன்னிக்கிறவர் தான். இப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தை மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னால் பார்டன். லார்ட் பார்டன் தெம் ஃபார் தே do not know what they are exactly doing. Lord pardon them, Lord forgive them. ஒரு 3 குறிப்பை இதை வைக்க விரும்புகிறேன். பிதாவானவரை மன்னிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறதே நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரே மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2வது வசனம் அது எப்படி சொல்லுது? ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசுவானவர் சொல்கிறார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசுவானவருக்கு மன்னிக்க அதிகாரம் இருக்குது. பின்னாடி இருக்கிற வசனங்களை எடுத்து பார்த்தா
பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் இயேசுவானவர் சொல்கிறார். He has all the rights, he has all the blessedness in order to cover up our sins, in order to forgive and pardon our sins. ஆனால் இங்கே அவர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். ஏன் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்னா, இயேசுவானு இங்கே அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். பிலாத்தின் பாவங்கள், அன்னா காய்பாவின் பாவங்கள், போர் சேவகரின் பாவங்கள், பரிசேயர் சதுசேயரின் பாவங்கள் இயேசுவானவர் மன்னித்து கொண்டு இருக்கிறார். மாத்திரம் இல்லை, இப்போ அவருக்கு ஞாபகம் வருது, சிருஷ்டிப்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். The sins of the whole generation, of the whole universe, ஆதாம் ஏவாள் நாட்களிலிருந்து தொற்று தொட்டு வந்தது இப்பொழுது மன்னிக்கப்பட வேண்டும். வெறுமையாக அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கண்முன்னாக இருக்கிறவங்க மாத்திரம் மன்னிக்கப்படுறதல்ல, இப்போ பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். பூமி உலகம் உண்டானது முதற்கொண்டு சிருஷ்டி படைக்கப்பட்டது நிமித்தம் அதிலிருந்து வந்த பாவங்கள், தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று எண்ணி பாவம் செய்தார்கள். அது இயேசுவானவருக்கு மிகுந்த மனவேதத்தை, கர்த்தருக்கு அது மன வருத்தத்தை கொண்டு வந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. இதெல்லாம் அவருக்கு பெரிய வருத்தம், பாவத்தின் அடையாளமாய் காணப்பட்டது. அதனால் அங்கே சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால், பிதாவே நீர் சிருஷ்டித்த உலகமாய் இருக்கிறது, நீர் சிருஷ்டிப்பின் கர்த்தாவாக இருக்கிறீர், தயவு கூர்ந்து அவர்கள் செய்த பாவங்களை நீர்தான் மன்னிக்கணும். நான் இப்போ இங்கே உம்முடைய பணியை செய்ய வந்திருக்கிறேன். என்னை துன்புறுத்தினவர்களை, என் காலத்தில் வாழ்ந்தவர்களை நான் மன்னிக்கிறேன். ஆனால் சிருஷ்டிப்பு மன்னிக்கப்படணும்னு சொன்னால் நீர்தான் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் இன்னைக்கு இயேசுவானவர் பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு சிருஷ்டியை மன்னியும். வெறும் கண்ணு முன்னே தோன்றவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் மட்டும் இன்னைக்கு பாவம் செய்கிறாங்க. காலகாலமாய் யுகமாய் சிருஷ்டி பாவம் செய்து கொண்டு இருக்குது. those sins has to be forgiven. நான் இந்த உலகத்தில் ஒரு 3 வருஷம் தான் இருக்கிறேன். இப்போ நான் நீர் கொடுத்த பணியை நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அது மாத்திரம் இல்லை என்று சொல்லி இயேசுவானவர் மன்னிக்கிறவராக இருந்தார், பிதாவை மன்னிக்க மன்றாடுகிறவராக இருந்தார். மூன்றாவது ஒரு காரியம், நாம மன்னிக்கிற ஒரு காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம், நீங்கள் 2 ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு ஒரு குறை உண்டானால் கர்த்தர் உங்களுக்கு அந்த குறையை மன்னிக்கும்படி நீங்கள் அவர்களுடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னியுங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய மன்னிப்பு, இயேசுவானவர் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு, பிதாவானவர் சிருஷ்டிகள் செய்த தவறை மன்னிக்கிறதாக காணப்படுகிறது. மூன்றாவது, நானும் நீங்களும் மன்னிப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, இஃப் யூ ஸ்டாண்ட் இன் ப்ரேயர், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு யாராவது பேரில் குறைவு இருந்ததுன்னா அதை அவங்களுக்கு மன்னியும். நீங்கள் மன்னித்தா பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் மன்னியாது இருந்தால் அது உங்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். அவர் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு எல்லாத்துலேயும் பேசிக், கிறிஸ்டியன் லைஃப்லேயும் அதுதான். The basic of our blessings is forgiveness and pardon. மன்னிப்பு தான் எல்லாத்துலேயுமே பேசிக்காக இருக்குது. கடந்த ஒரு வருடமாக கர்த்தர் எனக்கு அதை ரொம்ப அதிகமாக வலியுறுத்தின்னு இருக்கிறார். யாராவது உனக்கு விரோதமாக எதனா செய்தாங்கன்னா, அது ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எல்லாத்தையும் நீ அப்படியாக மன்னித்துன்னு மறந்துடணும். இல்லைன்னு சொன்னால் ஊழியன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. கடந்த 1 ஆண்டாக நான் அதை, கஷ்டமாக இருந்தாலும் அதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். என் தனிப்பட்ட அனுபவம். நீ நின்று ஜெபம் பண்ணும்போது
ஒருவன் பேரில் உங்களுக்கு ஒரு குறை உண்டானால் அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மன்னியாது இருந்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னியாது இருப்பார். ரொம்ப முக்கியமானது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. சங்கீதம் 103 வசனம். அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும், அப்புறம் தான் நோய்கள் குணமாகும். பேசிக் பாருங்க, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுது. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் நினையாது இருக்கிறானோ அவன் பாக்கியவான். பாவங்கள் மூடப்படணும், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும். அப்போ தான் பாக்கியவானாக திகழ முடியும். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும், நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கணும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். பரமண்டல ஜெபத்தில் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்க காரியம். இன்றைக்கி நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்களே. இந்த குட் ஃப்ரைடேவுடைய முதல் செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தா மன்னிப்பு. பிதாவானவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவானவர் மன்னித்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் மன்னிக்கிறவர்களாக காணப்படணும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மன்னிப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றியமையாததாய் காணப்படுகிறது. நீர் மன்னித்தது போல நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவானவர் சிலுவையில் பேசின 2வது வார்த்தைக்கு முன்னாக ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். இம்மானுவேலின் இரத்தத்தால் நீரைந்த ஊற்றுண்டே, பாவத்தீங்குமதினால் நீ வீழ்த்தியாகுமே, நீ வீழ்த்தியாகுமே, நீ வீழ்த்தியாகுமே. பாவத்தீங்கு அதனால் நீ வீழ்த்தியாகுமே. இந்த பாடலை நான் பாடினா கூட இதற்குரிய செய்தியை நான் கடைசியில் கொடுக்கணும்னு சொல்லி நான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டிருக்கேன். 7 வார்த்தைகளை பேசிட்டு கடைசியாக இந்த 2வது வார்த்தையை பேசலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ஏன்னு சொன்னால் மற்ற எல்லா செய்திகளையும் நான் பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையோடு வேதத்தை உட்காந்து தியானித்து அப்படியாக அதை எடுத்தேன். ஆனால் இந்த செய்தி எனக்கு இது செய்தினே தெரியாது. ராத்திரி 9:30 மணிக்கு படுக்க போனேன். ஒரு 3:30 மணி போல் இருக்கும். ஒரு சொப்பனம் எனக்கு 3:30 மணிலேருந்து ஒரு 3:40 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் காண்பித்தார். சரின்னு சொல்லிட்டு அந்த சொப்பனம் எனக்கு வந்தது. அப்புறம் அந்த சொப்பனம் போயிடுச்சு. அப்புறம் திருப்பி படுத்து தூங்கிட்டேன். 4:30 மணிக்கு எழுந்துச்சு என்னுடைய ஆயத்தங்களை மீண்டுமா ஆரம்பித்தேன். அப்போது அந்த சொப்பனம் மீண்டுமா என் மனசில் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது. அது என் மைண்ட்லேயே இருந்தது. இப்போ ஆவியானவர்கிட்ட நான் கேட்டேன், இது என்ன சொப்பனம், இது எதற்காக திடீர்னு என் மனசில் வந்தது? 3 தரிசனங்கள், அதில் 3 காரியங்கள். கடைசியில் அதை கர்த்தர் பேசி முடித்தார். சரி, அவர்கிட்ட நான் விசாரித்த போது அவர் சொன்னார், 2வது வார்த்தைக்குரிய வார்த்தை தான் இது. நீ பார்த்த தரிசனம் இல்லைன்னா சொப்பனம் 2வது வார்த்தைக்குரிய அர்த்தமாக இன்டர்பிரிட்டேஷனாக இருக்குது. அதனால் நீ அதை ஜனங்களுக்கு பேசு, கடைசியில் பேசு. அதான் நம்முடைய ஆராதனைக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப இனிமையாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். 3வது வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். 3, 4, 5, 6, 7, கடைசியில் 2. ஆவியானவர் கீழ்ப்படிவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், பாபம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே.
பேசின சிலுவையில் பேசின 3வது வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். 2வது வார்த்தையை நீங்கள் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அதை நாங்கள் கடைசியாக கிளைமேக்ஸாக, இந்த ஆராதனைக்கு கிளைமேக்ஸ் அதுவாக நான் வைக்க விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் மறந்துட்டால் கூட நீங்கள் அதை ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா என்னுடைய எண்ணங்கள்லாம் வசனம் கொடுக்குறதுல தான் இருக்குதே தவிர எதை எப்போ சொன்னோன்றது இல்லை. அதனால் ஒருவேளை மறந்துட்டால் கூட 2வது வார்த்தை பேசலைன்னு சொல்லி எங்களை ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆமாம், ரொம்ப ட்ரையாக இருந்தது நேற்றுக்கு எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி. நானே உட்காந்து வசனத்தை எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன சொல்ல போகிறோம், எப்படி ரீச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் அந்த தரிசனம் வந்த பிறகு என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நினைவுகள் எல்லாமே மாறிடுச்சு. லார்ட் இஸ் இன் கண்ட்ரோல்ன்றது வந்துடுச்சு. அது வரைக்கும் நடிகின்னு கிடந்தேன். நானே உட்காந்து எல்லாத்தையும் எழுதி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி எடுத்து உட்காந்த நோட்புக்கை வச்சு இது உருட்டின்னு உட்காந்துருந்தேன். இந்த தரிசனம் வந்த பிறகு ஆமாம் எல்லாத்தையும் மாற்றி போட்டார். ஆவியின் அபிஷேகம் ஹெவி, அது வித்தியாசமாக மாற்றிடுச்சு. அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை வச்சதெல்லாம் ரொம்ப சொற்பந்தான், கொஞ்சம் தான். கர்த்தர் கொடுக்குற தரிசனங்கள் வித்தியாசம். கர்த்தர் இயேசுவானவர் பேசின, சிலுவையில் பேசின 3வது வார்த்தை, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அங்கே நிற்கிற தமது அருகே இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன். பின்பு சீஷனை நோக்கி, அதோ உன் தாய். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27. இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தம்முடைய சீஷனையும் நோக்கி, தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய். இங்கே 3 காரியங்களை நான் இதில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்னென்னா, இயேசுவானவர் தன்னுடைய தாயும் கண்டார், இயேசுவானவர் தம்முடைய சீஷனையும் கண்டார். காண்கிற தேவன். சமீபத்தில் நடந்த அந்த ரிட்ரீட்டில் கூட நம்ம தியானித்தோம். துறவு அண்டையில், நீரூற்று அண்டையில் அங்கே காணப்பட்ட அந்த பெண் ஆகார், அவங்க கர்த்தருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, நீர் என்னை காண்கிற தேவன். யூ ஆர் த லார்ட் ஹூ சீஸ் அஸ், ஆல்வேஸ் ஹாவ் எ விஷன் அப்பான் அஸ். எப்போதுமே நீர் என்னை காண்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறீர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கல்ல அந்த சிலுவையின் அடிவாரத்தில். மகதலேனா மரியாள், கிளையப்பா, தன்னுடைய இயேசுவின் தாயாகிய மரியாள். அதே நேரத்தில் சீஷனாய் காணப்பட்ட அங்கே அருமையான யோவான் காணப்படுகிறார். அதை தவிர மல்டிடியூட்ஸ். இயேசுவானவரை சிலுவையில் அறையிறாங்கன்னு சொல்லும் போது வேண்டியவங்க, வேண்டாதவங்க, யூதர்கள், மற்றவர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எங்கே திரும்பினாலும் ஜனம். ஆனால் கர்த்தர் இவங்க 2 பேரையும் மாத்திரம் கண்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவானவர் உன்னையும் என்னையும், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்து காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எவ்வளோ லட்சங்கள் இருக்கட்டுமே, கோடி இருக்கட்டுமே. இந்த ஏரியாவில் நீலாங்கரையில் கோடிக்கணக்கான ஜனங்கள், சென்னையில் கோடிக்கணக்கான, எத்தனையோ கோடி. ஆமாம், எலெக்ஷன் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இத்தனை கோடி இருக்காங்க, இத்தனை கோடி அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் அந்த கோடியில் கர்த்தர் உங்களையும் என்னையும் மரியாளாக, யோவானாக கர்த்தர் காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதான் உங்களுடைய பிரச்சனைகள். நீ நானும் கடந்து போகிறது மனுஷன் பார்க்க மாட்டாங்க, மனுஷன் பார்க்க மாட்டான், பார்த்துட்டு கூட பார்க்காம போயிடும். ஆகார் சரியான ஒரு பேர் வச்சான், என்னை காண்பவரே நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா, நீர் என்னை காண்கிற தேவன். முதல் காரியம் அது. வெறும் கண்டுட்டு போகிறது மாத்திரம் இல்லை. 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கரிசனை உள்ள ஒரு தேவன், காண்கிற தேவன் சொன்ன முதல்ல. 2வது கரிசனை. அதனால தான் சொல்கிறாரு, ஸ்திரியே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். இயேசுவனுக்கு நல்லா தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் மரிக்க போகிறார். அது வரைக்கும் மரியாதை அவர் பராமரித்திருந்தார் தாயாக. சீஷன் மேலே ரொம்ப பாசம். ஏன்னா அந்த சீஷன் தான் இயேசுவின் மார்பில் சார்ந்துக்கிட்டு இருந்த ஒரு சீஷன். அவ்வளோ ஒரு அன்பு பாருங்களேன், அவ்வளோ ஒரு இன்டிமேசி. இப்போது அவர் கொஞ்ச நேரத்தில் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மரித்த பிறகு உயிரோடு எழுந்திருப்பார். அப்புறம் பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருப்பதற்கு பரமேறுகிற ஒரு சூழ்நிலை. அவருடைய சூழ்நிலை அப்படியாக இருக்குது. இப்போது அவங்களுக்கு ஒரு கரிசனை வேணும். மரியாளுக்கு ஒரு கரிசனை, அங்கே யோவானுக்கு ஒரு கரிசனை. அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்ஷன் கொடுக்குறார்.
வெறும் கண்டுட்டு போகிற தேவன் அல்ல. ஐயோ பார்த்தா பரிதாபமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அங்கே சீசனை பார்த்து அதோ உன் தாய், மரியாளை பார்த்து அதோ உன் தகப்பன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பிரியமானவர்களே ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி கர்த்தர் உங்களை காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல, கரிசனையோடு இருக்கிறாரு. தேவன் நிச்சயமாக கரிசனை காட்டுவார். உங்களுடைய அபாத்திர நிலைமை, என்னுடைய அபாத்திர நிலைமை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு உங்கள் மேலே என் மேலே கரிசனை வைத்து உங்களுக்கும் எனக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வை வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, தேவன் அவர்களை காக்கிற தேவனாக இருந்தார். The Lord protected them. Mary was able to protect John. John was able to protect Mary. மரியாள் யோவானை பாதுகாக்கிற ஒரு மலையாக, ஒரு தாயாராக இருந்தாங்க. யோவான் அப்படியாக இயேசுவை இல்லை சொல்லலாம், இயேசுவின் ஸ்தானத்தில் இருந்து அப்படியாக தன்னுடைய சீஷனை பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலை பாருங்க. 2 பேருக்கும் பாதுகாப்பு அவசியமாக இருந்தது. இயேசுமானவர் இருந்த வரைக்கும் எந்த குறைவும் இல்லை, பாதுகாப்புக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, இல்லைங்களா? ஏதாவது குறை இருந்திருக்குமா யோவானுக்கு? இயேசுவின் மார்பிளையே சார்ந்திருக்கிறாரு. ஆமாம், நமக்கு கூட ஏதாவது குறை வந்துடும். இயேசுவின் மார்பில் சார்ந்திருக்கிற யோவானுக்கு என்ன குறைவு வந்திருக்கும்? குறைவு இருந்திருந்தால் கூட டக்குன்னு சொல்லியிருப்பார். இன்றைக்கி நம்ம வலின்னு சொன்னால் கஷ்டத்தில் கஷ்டப்படுறோம்ல, பண நெருக்கடின்னு சொன்னால் யார்கிட்ட சொல்கிறது? ஏதோ கண்ண முடின்னு ஜோம் பண்ணுறோம், கிடைச்சதுனா லக்கு, கிடைக்கலனா போச்சு. அன்றைக்கி அப்படி கிடையாது. இயேசுவின் மார்பில் சார்ந்திருக்கிறாரு. ஒரு கை வலி, ஒரு கால் வலி, டக்குன்னு சொல்ல மாட்டாரா? ஐயா எனக்கு இந்த மாதிரி கை வலி ரொம்ப நேரமாக இருக்குது, என்ன பண்ணுறது? யாராருக்கோ சுகம் கொடுத்தவர் யோவானுக்கு கொடுக்காம இருந்திருப்பார். பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கர்த்தர் அங்கே ஒரு பாதுகாப்பை வைக்கிறார். அது வரைக்கும் தேவன் அங்கே மரியாளுக்கு பாதுகாப்பு, தேவன் அங்கே யோவானுக்கு ஒரு பாதுகாப்பு, தேவன் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்றதை விட ஒரு பராமரிப்பு அங்கே வைத்திருந்தார்ல. இப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிற இல்லைன்னா மரணத்தை சந்திக்கிற ஒரு நேரம், அதனால் அங்கே செய்யப்படுகிறது என்னன்னு சொன்னால், முதல்ல கண்டார், 2வது கரிசனை வைத்தார், 3வது அவங்களுக்கு வேண்டிய ஒரு பாதுகாப்பை இல்லைன்னா அவர்களை காக்கும்படியாக தேவனாய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த 3வது வசனம் உங்களுக்கு எனக்கு 3வது வார்த்தை அதுதான் சொல்லிக் கொடுக்குது. தேவன் நம்மை காண்கிற தேவன். மரியாளையும் யோவானையும் கண்டது போல தேவன் நம்மை காக்கிற தேவன் யோவானையும் மரியாளையும் காத்தது போல தேவன் கரிசனை உள்ள தேவன் யோவான் மீதும் மரியாள் மீதும் கரிசனையோடு இருந்தது போல கர்த்தர் இன்னைக்கு எங்களுக்கு அப்படியாக அவங்க மேலே இருந்த கரிசனை எங்கள் மீது இருக்கட்டும் சாமி, கெஞ்சி மன்றாடுகிறோம். கரிசனையோடு இல்லையே அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை மாறட்டும். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்றே என் உள்ளத்தில் என் மீட்பர் சிலுவை எல்லாம் வேறேதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் அதினால் தகாததென்று தள்ளுவேன். கைத்தலை காலிலும் இதோ பேரன்பும் தோன்பும் கலந்தே பாய்ந்தோடு காட்சி போலுண்டோ முள்மூடியோ ஓ பாற்றதே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம். மேத்யூ சாப்டர் 27 and verse 46. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம். 9வது மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே
ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 4வது வார்த்தை இயேசுவான சிலுவையில் மொழிந்தது அங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. 3 குறிப்புகள் இதற்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். வாட் ஃபார் வி ஷுட் கால், whom should we call, how we should call. 3 காரியங்கள். எதற்காக அவரை கூப்பிட வேணும், யாரை நோக்கி கூப்பிடணும், எப்படியாக கூப்பிடணும். 3 கேள்விகளை நான் இந்த வசனத்தில் வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 22:1 வசனத்தில் சொல்லப்பட்ட தாவீதின் மூலமாக வந்த தீர்க்க தரிசனம் இது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு தீர்க்க தரிசனம் 22:1 வசனம் அப்படி தான் சொல்லுது. இதில் 3 காரியங்கள் இருக்குது. முதல்ல கடைசியிலேருந்து வரலாம். எதற்காக கூப்பிடணும்? கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. இயேசுவானவர் அங்கே கைவிடப்பட்ட நிலைமையிலே அவர் உணர்கிறார். அதனால தான் அவரே சொல்கிறாரு, நாம் அவரை பார்த்து நீங்கள் கைவிடப்பட்டீங்க அப்படின்னு நாம் சொல்கிறதில்ல, மனுஷர்கள் பார்த்து நீங்கள் கைவிடப்பட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறதில்ல. இயேசுவானவரே சொல்கிறாரு, பிதாவை நோக்கி, ஆண்டவரே கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், ஐ எம் ஃபர்சேக்கன். எல்லாமே மனுஷர்கள் என்னை கைவிட்டாங்க, யாராலும் உதவி செய்கிற நிலைமை எனக்கு இல்லை. இப்போது நான் மரணத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறேன், பயங்கரமான வலியிலையும் போராட்டத்திலையும் இருக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. பிரியமானவர்களே, எதுக்காக அவர் அந்த வார்த்தையை சொன்னார்? இந்த வார்த்தை பேசப்பட்டதுன்னா கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன் என்னை கைவிட்டீர். இன்றைக்கி நீங்களும் நானும் கூட ஒருவேளை கைவிடப்பட்டிருந்த நிலைமையில் இருக்கலாம். உங்கள் அலுவலகத்தில் கைவிட்டிருக்கலாம், உங்கள் பணம் உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களுடைய நீங்கள் நம்பியிருந்த பேங்க் உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களுடைய சொந்த பெற்றோர் உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களுடைய சகோதர சகோதரிகள் கைவிட்டிருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவர்கள் உடன்பிறப்புகள் கைவிட்டிருக்கலாம், உங்களுடைய பெற்றோர் தாய் தகப்பனார் உன்னை கைவிட்டிருக்கலாம். இல்லை எதெல்லாம் நீங்கள் நம்பினீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். நம்பினது கிடைக்காத போகுது, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, ஃபர்சேக்கன் இல்லையா? ஆனால் இன்றைக்கி நானும் நீங்களும் செய்ய போகிற காரியம், கூப்பிட போகிறோம். அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லப்படுது. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டார். இல்லைனா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிட்டார்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை அர்த்தம்னு சொல்லியிருக்கலாம், அதை வசனம் அப்படியாக முடிக்குது. ஆனால் கூப்பிட்டார், அதுதான் காரியம். யாரை நோக்கி கூப்பிடுறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிறைய நேரத்தில் காண்கிற மனுஷர்களை நோக்கி கூப்பிடுறது தான் இயல்பு இல்லையா? நான் கூட அப்படி தான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லுவோம். இல்லை வயிறு வலிச்சதுன்னுங்களேன், கடவுளை நோக்கி கூப்பிடுவோம். பக்கத்தில் என்ன உட்காந்துருக்க அண்ணங்கிட்ட தான் சொல்லுவோம், வயிறு வலிக்கு தானே என்னன்னு தெரில, கால் வலிக்கு தானே என்னன்னு தெரியல, தலை பாரமாக இருக்குது என்னன்னு தெரில, இல்லை ஊழியக்காரனை நோக்கி கூப்பிடுவோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க நல்ல ஒரு முன் உதாரணம் பாருங்கள். என் தேவனே என் தேவனே பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு அங்கே சொல்கிற ஒரு காரியம், என் தேவனே என் தேவனே, மை லார்ட் மை காட். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்ன செய்வோம் தெரியாத இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பில்லி சூனியத்திலையும் மாந்திரிகத்திலையும் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, வழியில் துடிக்கிறவங்களுக்கு, பண நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, மனுஷனுடைய போராட்டங்களில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் தேவனே என் தேவனே. மனுஷங்கிட்ட போது சொல்லாதீங்க, பிரயோஜனம் இல்லைங்க, உண்மையாக சொல்கிறேன், வேஸ்ட். என் தேவனே என் தேவனே. கர்த்தரை நோக்கி அபயம் இடுவோம் பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கெஞ்சுவோம். அதுதான் இந்த 4வது வார்த்தை கற்றுக் கொடுக்குது. என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியுது, கைவிடப்படுதல் தான் ப்ராப்ளம். ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன்ன்றது அதே வசனம் சொல்லிக் கொடுக்குது. நான் வெளியிலேருந்து எல்லாம் எதுவுமே எடுக்கலை, எல்லாமே அப்படி தான் எடுத்திருக்கேன். எல்லாமே அந்த வசனம் தான், அந்த ஒரு வசனத்தில் இருக்கிறதே நான் எடுத்து மீண்டுமா பேசுகிறேன். அதுதான் வெறும் வெளியிலேருந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, எழுத்துலையுமே வெளியிலேருந்து ரெஃபரன்ஸ் கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், இங்கே அபயமிடுகிற ஒரு சூழ்நிலை, என் தேவனே என் தேவனே. whom to call, the Lord to be called. what for it is called forsakenness. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒருவேளை பிஸ்னஸை நடத்த முடியாதபடிக்கு இருக்கலாம், நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியலையே, கைவிடப்பட்டிருக்க ஒரு சூழ்நிலை. என் தேவனே என் தேவனே.
ஆனால் ஹவு டு கால் அது ஒரு காரியம் இருக்குல்ல. பயந்து நடுங்கி ஒன்றும் பேசல. அவர் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், ஏன் என்னை, அதுதான் அங்கே உரிமையோடு தன்னுடைய பெட்டிஷனை அங்கே வைக்கிறார் பெரியம்மாவில். அதுதான் மூன்றாவது காரியம். ஹவு டு கால், எப்படி கூப்பிடணும், ஏன் என்னை, இதுதான் காரியம். ஏன் எனக்கு பிள்ளை இல்லை, ஏன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஏன் இன்னும் திருமணம் ஆகலை, ஏன் இன்னும் பண நெருக்கடி மாறல, ஏன் இன்னும் கடன் பிரச்சனை மாறல, ஏன் என்னை. என்ன ஒரு வார்த்தை இல்லை, எவ்வளோ இன்டிமேசி இல்லை. கைவிடப்பட்டிருந்தாலும் ஆனால் அவர் செய்கிற ஒரு காரியம் அந்த நெருக்கத்தை காண்பிக்கிறார். ஆமாம், அவர் யோசிக்கிறாரு, கைவிடப்பட்டோம், எல்லாருமே விட்டு போயிட்டாங்க, பிதா கூட இப்போ கண்ணு திறக்கலை, தேவதூதன் வந்து யாரும் பலப்படுத்தலை, வானத்திலேருந்து ஒரு சத்தம் வரும்னு பார்த்தோம், அது கூட வரல, இப்போ தனிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன். இங்கே சொல்லுகிற காரியம் ஏன் என்னை. எல்லா உரிமைகளும் உங்களுக்கு எனக்கு உண்டு பிரியமானவளே, தேவனிடத்தில் கேட்கறதுக்கு. இன்றைக்கி நாம் அப்படி கேட்போம், என் தேவனே என் தேவனே, ஏன் எனக்கு இது நடக்கலை, ஏன் எனக்கு இது நடந்தது, ஏன் பில்லி சூனியங்கள், ஏன் இன்னும் மாந்திரிகங்கள், ஏன் இந்த வியாதி இன்னும் தொடர்ந்து இருக்குது, ஏன் இன்னும் இந்த மரண போராட்டம், கேள்வி வருது இல்லை. இன்னைக்கு அதுதான் ஏன் என்னை. என் தேவனே என் தேவனேன்றதை கூப்பிடுறது, யாரை நோக்கி கூப்பிடணும், எப்படி கூப்பிடணுன்றது, ஏன் என்னை. ஏன் என்னை மட்டும் மறந்துட்டீங்க, எதுக்காக கூப்பிட்றோன்னா கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நிறைய நேரத்தில் நாங்களும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சாமி ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்கள் மேலே இருக்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாதையுற்ற மீட்பரே, என் அடைக்கலம் நீரே, நான் என் பாவபாரத்தால் தோய்ந்து போய் கலங்கினால், என் அடைக்கலம் நீரே, வாதையுற்ற மீட்பரே, நியாய தீர்ப்பின் என் எல்லா புண்ணியமும் விருதா, தளரமுயற்சியால் மனசாப கண்ணீரால் குற்றம் நீங்காதென்றைக்கோ கிருபைதான் ரட்சிக்கோ, உள்ளவண்ணம் ஆண்டினேன் அன்பாய் என்னை நோக்குமேன், திகட்டோ நான் ரட்சியோ, அசுத்தன் நான் காணுவோ, மூடும் என் நிர்வாணத்தை இளைக்கியும் செல்வத்தை. இயேசுவானவர் சிலுவையில் பேசின 5வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். ஜான் சாப்டர் 19 and verse 28. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய அப்பொழுது இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். நிறைய நேரத்தில் இயேசுவின் தாகத்தை குறித்து யோசிக்கும் போது நம்ம அவருடைய தாகத்தை மட்டும்தான் குறித்து யோசிப்போம். He was thirsty. நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கிறோம். அவர் ஆத்துமாக்கள் மேலே தாகமாக இருந்தார், அவர் சரீர பிரகாரமாக தாகமாக இருந்தார், அவர் வெயிலில் அதிகமாக இருந்தனால டீஹைட்ரேஷன், சொல்லப்போனால் சிலுவையை சுமந்ததுனால, அவரை அடித்ததுனால, ரத்தம் சிந்தினதுனால, ரத்தம் தண்ணீரெல்லாம் வெளியே வந்துட்டதுனால
வெறும் ஒரு எலும்பு கூடு மாதிரி இருந்தார். அதனால தான் அவருக்கு தாகம் வந்தது, நாவறட்சி. சந்தேகமே இல்லை, அதில் யாருக்கு இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்க தான் செய்யும். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. அவர் மனு உருவத்தில் இருக்கிறாரு, அவர் மனுஷகுமாரனாக காணப்படுகிறாரு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்தது தான் செய்யும். ஆனால் இந்த வசனத்தில் கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறார். சொல்லப்போனால் வேத வாக்கியத்துக்கும் இங்கே தாகத்துக்கும் ஒரு இணைப்பை இந்த இடத்துல யோவான் சொல்கிறத பார்க்குறோம். சரீர பிரகாரமான ஒரு தாகத்தை பற்றி பேசலை, இல்லை ஆத்மா தாகத்தை பற்றி பேசலை. அவருக்கு நல்ல ஒரு தண்ணீர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலை. கசப்பு கலந்த காடியை தான் அவருக்கு கொடுத்தாங்க. பிட்டர் வினிகர்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் காடின்றதுக்கு வினிகர்ன்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் அவருக்கு கொடுத்தாங்க. அதை ரொம்ப ருசி பார்த்து குடித்தார் அப்படின்லாம் இல்லை, காடியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எல்லாம் முடிந்து என்று இயேசு அறிந்து. He knew that everything was about to be completed. இல்லைன்னா எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அறிகிற நிலைமையில தான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அறிகிற நிலைமை. நிறைய பேர் சொல்கிறது உண்டு, அவர் சப்கான்ஷியஸ் போயிட்டாருங்க, அவருக்குள்ள கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க, அவரை அடித்ததுனால மூளை செதஞ்சு போச்சு, கண்ணிலெல்லாம் வெளியே வந்துடுச்சு, ரத்தம் அதிகமாக பீறிட்டு வெளியே வந்துடுச்சு, இனிமேல் இயேசுவானவருக்கு சுய நினைவே இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா அவர் கொடுத்துருக்கிற அத்தனை சரீர பாடுகள் அவ்வளோதான் இல்லையா. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாளிலிருந்தே அவர் அண்ணா காய்பாலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அண்ணா காய்பா அரண்மனை, பிலாத்து அரண்மனை, அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை. இப்போது இயேசுவானவருக்கு அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. கான்ஷியஸில் தான் இருக்கிறார், சுற்றியில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. எங்கே யோவான் இருக்கிறாரு, எங்கே மரியாள் இருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க. பிதாவை நோக்கி சொன்ன வார்த்தை, ரெண்டாவது கள்ளவனை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை, மூன்றாவது தாயும் தன்னுடைய சேஷனையும் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நாலாவது மீண்டுமாய் கைவிடப்பட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எல்லாம் அறிந்து, அவருக்கு ஒன்றும் தெரியாமல் சப்கான்ஷியஸில் இல்லை, எல்லாம் அவர் அறிந்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எல்லாம் இயேசு அறிந்து. அடுத்தது தான் ரொம்ப முக்கியமானது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். ஏன் தாகத்தை பற்றி பேசுகிறாருன்னா, அந்த வேத வாக்கியம் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த வேத வாக்கியம் என்ன ஆகணும், நிறைவேறணும். The promise should be fulfilled. இல்லைனா the word of God should be fulfilled. அதனால் அவர் சொல்கிறாரு, அவருடைய தாகத்தை, ஃபிசிக்கல் தாகத்தை இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் தாகத்தை பற்றி இங்கே அவர் ஒன்றும் சொல்லலை. அவருக்கு என்ன, ஒரு நல்ல தாகத்தை தீர்த்துட்டாங்கன்னா அவர் சிலுவையிலேருந்து இறங்கி வந்து இங்கே எல்லாருக்கும் இன்னொரு 100 வருஷம் வாழ்ந்துடவா போகிறாரு. அது நோக்கம் இல்லைங்க, அது அப்படி கிடையாது. தாகத்துக்கு நல்ல ஒரு ஸ்ப்ரைட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு நம்ம குடிக்கிறோம் இல்லை இன்றைக்கி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா சரி, அவருக்கு ஒரு புது பெலன் வந்து தெம்பு வந்தது, சிலுவையில் இருக்கிறது எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு கீழே இறங்கி வந்து நான் இன்னொரு 100 வருஷம் அரசாட்சி செய்கிறேன், அப்படியா நடக்க போகுது? அப்படி கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா அது கிடையாது. தாகம் ரெண்டாவது தான், ஆனால் தாகத்துக்கு மூல காரணமாக இருக்கிற வேத வசனங்க நிறைவேறணும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சலோமி ஒரு வசனம் படித்தாங்க, நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? அங்கே குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வசனம் நிறைவேறணும். அதுதான் வேத வசனங்கள் நிறைவேற வேண்டியது முக்கியம். குற்றவாளிகளில் ஒருவராக, வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் ஒருவராக வைத்திருந்தாங்கல்ல, அந்த குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வசனம் நிறைவேறணும். அதுதான் இங்கே தாகம், அங்கே அதுதான் காரணமாக இருக்குது. பெரியமாரில் தாகம் அப்படி தான். எந்த வேத வசனம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது அதிகாரம் 21வது வசனம் அதுக்கு பதில் கொடுக்குது. சங்கீதம் 69 69 and verse 21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதுதான் வேத வசனம். சங்கீதம் 69 21 தாவீது மூலமா சொல்லுகிற ஒரு வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதுதான் இருக்கிற வசனம். இந்த வசனம் நிறைவேறணும் இல்லைங்களா? ஒரு வசனமும் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். இதெல்லாம் நம்ம அநேக நேரத்தில் யோசிக்க மாட்டோம் இல்லையா? வாக்குத்தத்த வசனங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரியும். ஆனால் இயேசுவானவர் வாக்குத்தத்த வசனங்கள் இல்லை. அவர் சொல்கிறாரு, வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். அவருடைய தாகத்துக்கு காரணம் அவருடைய சரீர தாகம் இல்லை, ஆவிக்குரிய தாகம் இல்லை, இல்லை ஆத்துமாக்கள் மேலே வைத்திருக்கிற தாகம் இல்லை. தாகத்துக்கு ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு முக்கியத்துவம், இந்த வேத வசனம் நிறைவேறும். ஆமாம், அதுதான் தாகம்.
வேத வசனத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் அவ்வளவு தாகம் உள்ளவராய் காணப்பட்டார். பிரியமான ரொம்ப முக்கியமானது இல்லை? ஆமாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில் வேத வசனம் நிறைவேறணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, மூலியமாக அந்த வேத வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பாருணகாய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன் இயேசு பாருணகாய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாமி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவன்பு கிணையாகுமோ, அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாமி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, சிந்தையிலே பாரங்களோ நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போல் மங்கால் வாழ்வழிக்கவே, தொங்குகிறார் பாதகன் போல் மங்கால் வாழ்வழிக்கவே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாமி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. இந்த பாட்டை இப்போ தான் சமீபத்தில் 2 நாளில் கற்றுக்கிட்டேன். இது எனக்கு பாட்டு புதுசு, அவ்வளோ பழசு இல்லை, புதிய பாட்டு தான். இந்த ஒரு வாரமாக 2-3 தடவை பாடினேன் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி கர்த்தர் அதை பாட வச்சுருக்காரு. பயந்துனே தான் பாடினேங்க. கர்த்தர் இன்றைக்கி கொடுக்குற ஒரு 6வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 4 காரியம் அதில் இருக்குது. இயேசுவானவர் சிலுவையில் பேசின 6வது ஒரு வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். முடிந்தது, நமக்காக எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, காடியை வாங்கினார். அதில் முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்தார்கள். இயேசுவானவர் காடியை வாங்கினார். வாங்கின பிறகு தான் முடிந்ததுன்னு சொன்னார். எப்போ இந்த முடிந்ததுன்ற வார்த்தை வருதுன்னா, அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்தாங்க, அது அவர் வாங்கின பிறகு. ஆஃப்டர் ஹி ரிசீவ்ட் த பிட்டர்னஸ், அந்த கசப்பை அவர் வாங்கின பிறகு தான்
அவர் முடிந்ததுன்னு சொல்ல முடிஞ்சது. இவ்வளோ நானும் நீங்களும் கூட நம்ம யோசிக்கலாம், இயேசுவானவர் தான் முடிச்சிட்டாரு ஐயா, எப்படி முடித்தாருன்னு தெரியுங்களா? கசப்பை வாங்கி முடித்த பிறகு தான், கசப்பை வாங்கினார், அப்புறம் தான் முடிந்ததுன்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. டக்குன்னு எடுத்தோன்னு முடிந்ததுன்னு சொல்லல. இயேசுவானவர் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டு, தாகமாக இருக்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக முடிந்தது அப்படி சொல்லியிருக்கலாம்ல. நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் என்னன்னு சொல்லி பார்த்தா, அங்கே கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். இயேசுவானவர் அந்த காடியை வாங்கின பிறகு, ஆஃப்டர் ஹி ரிசீவ்ட் தட் பிட்டர்னஸ், ஆஃப்டர் ஹி ரிசீவ்ட் தட் வினிகர், அந்த கசப்பை அவர் வாங்கின பிறகு தான் முடிந்தது. எல்லாத்துக்கும் முடியறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி இருந்த வசனம் தான். முடிந்தது என்ற வார்த்தை அவரால் எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு சொன்னால், நமக்காக அவர் கசப்பை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பல விதமான கசப்புகள் இல்லையா? காய்கறியிலேயே நிறைய விதமான கசப்பு. வேப்பங்காய்க்கு ஒரு கசப்பு, பாகற்காய்க்கு ஒரு கசப்பு இல்லையா? எல்லாத்துலேயுமே வேறு வேறு கசப்பு இல்லையா? எல்லாம் ஒரே கசப்பான்னு. சிலது ஒரு கசப்பை விட இன்னொன்று மோசமாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் பாவக்காய் தான் ஏன் ரொம்ப கசப்பு, வேப்பங்காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அது இதை விட இன்னும் மோசப்பட்ட கசப்புலாம் இருக்கும். இயேசுவானவர் செய்தது என்னென்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட கசப்பை காடி, அது கசப்பான இருந்தது, அதை ஏற்றுக்கொண்டார். பெரியமல்ல, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தையை அவரால் சுலபமாக சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்பு மாறாவின் கசப்பாக இருக்கலாம். அன்னைக்கு நகோமி ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க, என்னை மாறாள் என்று சொல்லுங்க, என்ன நகோமியை சொல்லிடாதீங்க. என்ன நகோமின்னு சொல்லினீங்கன்னா இனிப்புன்னு அர்த்தம், மதுரம்னு அர்த்தம். என்னை மாறாள் என்று சொல்லுங்க. மாறாள் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அதுதான் அங்கே சொல்லப்பட்டது இல்லையா? அது நகோமி கசப்பாக இருக்கலாம், அது யாரோடைய மாறாவுடைய கசப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசுவானவர் கசப்பை இல்லைனா மாறா இது இல்லைனா அது ஏற்றுக்கொண்டார். அப்புறம் தான் அதை முடிந்ததுன்னு சொன்ன பிறகு தலையை சாய்த்தார், ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ தான் அங்கே ஆவி போச்சு இல்லையா? தலையை சாய்த்தார். He laid down his head upon the cross. அது வரைக்கும் வார்த்தைகளை பேசின்னு இருக்கிறார்ல. கசப்பை வாங்கிறதுல he was very keen, he was very interested, he was very enthusiastic. ரொம்ப அவர் அந்த கசப்பை வாங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருந்தார். பிரியமானவர்களே, அதனால தான் தலையை சாய்க்கலை. நம்ம வீட்டுக்கு போன பிறகு ஒரு இடத்துல பெட்டில் படுக்கிறோன்னு வைங்க, பின்னாடி தலையானை இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? தலையானையில் எப்படி தான் தலையை வைக்கலாம், சாய்க்கலாம் இல்லையா? அப்படி தான் இருக்கும். பெட்டில் படுத்த பிறகு தலையை மட்டும் நீட்டினா உட்காந்துருப்போம். தலையாணி இருக்கும்போது தலையானையில் தானே சாய்க்கணும்னு விரும்புவோம். அப்படி இல்லை. தலையை ஏன் சாய்க்கலை அப்படின்னு சொன்னால், why he was not able to lay his head down upon the cross, அந்த சிலுவையில் ஏன் அவரால் தலையை சாய்க்க முடியலன்னு சொன்னால், இன்னும் கசப்பு வாங்கலை. வாங்கினாதான் முடிஞ்சதுன்றத சொல்ல முடியும். அதுதான் இன்னைக்கு நமக்காக எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறாரு. பில்லி சூனிய கட்டாக இருக்கலாம், வியாதி போராட்டமாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், மீண்டு வரத்துக்கே வாய்ப்பு இல்லை சொல்லலாம். இயேசுவானவர் சொல்கிறாரு முடிந்ததுன்னு சொல்கிறாரு. அதை எப்படி சொல்ல முடிஞ்சது? நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கசப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். He took his bitterness. எந்த கசப்பாக இருந்தாலும் சரிங்க, கணவன் மனைவி கசப்பு கூட இருக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே கசப்பு, சகோதரி சகோதரிகளுக்குள்ளே கசப்பு, சபையினாருக்குள்ளே காணப்படுகிற கசப்பு, ஊழியங்களில் காணப்படுகிற கசப்பு, ஊழியர்களுக்குள்ளாக காணப்படுகிற கசப்பு. He took up the bitter cup. எல்லா கசப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பெரியமானோட அதுதான் அங்கே சொல்லப்படும். எல்லா கசப்பையும் அவர் எடுத்துக்கொண்ட பிறகு அவர் சொன்னார் முடிந்தது. அப்புறம் தான் தலையை சாய்த்தார். Then only he was able to lay down. அவருடைய தலையை சாய்க்க முடிஞ்சது அந்தப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அவர் தலையை சாய்த்தார். தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டது. கடைசி வசனத்துக்குள்ளாக வருகிறோம். அது பிறகு 2வது வசனத்துக்குள்ளாக வரும். ஊற்றுண்ட நீரைந்த ஊற்றுண்டே ஏ பாவதீங்குமதினால் நீ வீர்த்தியாகுமே, நீ வீர்த்தியாகுமே, நீ வீர்த்தியாகுமே. ஏ பாவதீங்கு
நீவித்தியாகுமே. மாபாவியான கல்லனோ ஊத்தில் மூழ்கினான். மன்னிப்பு மோட்சானந்தமோ அடைந்து பூரித்தான். அடைந்து பூரித்தான். அடைந்து பூரித்தான். மன்னிப்பு மோட்சானந்தமோ அடைந்து பூரித்தான். அவ்வாறு நானும் இயேசுவால் விமோசனம் பெற்றேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். ஓயாமல் பாடுவேன். ஓயாமல் பாடுவேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். இயேசுவானவர் சிலுவையில் பேசின கடைசி வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக் சாப்டர் 23 and verse 46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். தாவீது பேசின ஒரு வார்த்தை. இதில் 3 வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், பிதாவின் கைகள், தி சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஹெவன்லி ஃபாதர். ரெண்டாவது, த ஸ்பிரிட் ஆஃப் த லிவிங் லார்ட், இயேசுவானவருடைய ஆவி. மூன்றாவது, ஒப்புவிக்கப்படுகிறது ஒரு காரியம். இந்த 3 காரியங்கள் இதுதான் முக்கியமானது. பிதாவானுடைய பாதுகாப்பான கரங்கள். பெரியமானே, நானும் நீங்களும் எந்த கரங்களில் இருக்கிறோன்னு சொன்னால் பிதாவானுடைய கரங்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். இதனால தான் பாடுறோம், கர்த்தரின் கரம் குறிக்கவில்லைன்னு சொல்லி. பிரதர் வாங்க உள்ளே வா, யாரோ வெளியே வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், உள்ளே வந்து உட்காருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, பிதாவே உம்முடைய கரங்களில், சிருஷ்டிப்பின் கரங்களில், சிருஷ்டிப்பின் கரமாக அது காணப்படுகிறது. உன்னை என்னையும் உண்டாக்கின கரங்கள், ஆதாம் ஏவாளை மண்ணினால் உருவாக்கின கரங்கள் அவைகள். அப்படிப்பட்ட கரங்களாக அது காணப்படுகிறது. அந்த கரங்கள் பாதுகாப்பான கரங்கள், பத்திரம் நிறைந்த கரங்கள். சிலருடைய கரங்களில் எதை கொடுத்தாலும் கீழே போட்டு உடச்சிடுவாங்க, காண போட்டுருவாங்க. சிலர் கரங்கள் அப்படி தான். சில கரங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வாங்க, அடுத்த தடவை அதை கேட்டிங்கன்னா எங்கே பெதர் இருக்குது, அது எங்கே போயிடுச்சு பெதர். அப்படி தான் கரங்கள், அவ்வளோதான். அந்த கை அப்படிப்பட்ட கை தான். சில கைகள் அப்படி தான். ஆனால் நீங்கள் நம்முடைய பிதாவான கரங்கள், இயேசுவானவருடைய ஆவியே ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ எப்படிப்பட்ட கரங்களாக இருக்கணும் இல்லையா? சேஃப் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி இந்த குட் ஃப்ரைடே நாளில், இந்த லெந்து நாட்கள் கர்த்தர் உங்களையும் என்கரேஜ் பண்ணுறாரு. நம்முடைய பிதாவுடைய கைகள் ரொம்ப பத்திரமான கைகளாக இருக்குது. சேஃப் ஹேண்ட்ஸ். நம்முடைய வாழ்க்கை அவருடைய கைகளில் தாங்க இருக்குது. என்னுடைய சின்ன வாழ்க்கை, என்னுடைய சின்ன உயிர் வேறு யார் கையிலையும் இல்லை, கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. ரெண்டாவது, இயேசுவானவருடைய ஆவி. அவர் சொல்கிறாரு, பிதாவே என் ஆவியை, இஸ் ஸ்பிரிட். இந்த ஆவியை வைத்து இங்கே பல காரியங்கள் செய்தார். அவர் ஆவியில் கலங்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. லாசரு விஷயத்தில் அவர் ஆவியிலே கலங்கி, அவர் ஆவியிலே களி கூர்ந்தார். அங்கே சீஷர்கள் அற்புதங்கள் செய்தோன்னு சொல்கிறாங்க. அவர் ஆவியிலே களி கூர்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கிறதுலே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் அவருக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். கலங்கிறதுக்கும் முடியும், களி கூறுறதுக்கும் முடியும். அப்படிப்பட்ட ஆவியை அவர் சொல்கிறாரு, உங்களுடைய கைகளில் நான் ஒப்பு கொடுக்குறேன். கடைசி சொல்லப்படுறது ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்குறேன்னா ஃபுல் சப்மிஷன். அதனால தான் இந்த வசனம் கடைசியாக இருக்குது. ஆமாம், பிதாவின் கைகளில் நம்முடைய ஆவியை
நம்முடைய பொருட்களை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிரச்சனைகளை குறிப்பாக ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிறது அதுதான். ஃபுல் சரண்டர், ஃபுல் சப்மிஷன். பிள்ளைகளை சொல்லுவாங்க அந்த காலத்தில், கம் அண்ட் சப்மிட் யுவர் நோட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கார்ட் நோட்டு கொண்டாந்து வை அப்படின்வாங்க. எடுத்துன்னு வந்து அதை கொண்டாந்து வைக்கணும். வச்சுட்டு எடுக்கிறது இல்லை. எடுத்தோம்னா திருப்பி அடி கையில் போடுவாங்க இல்லையா. போய் வைக்கிறோம், வச்ச பிறகு அவங்க டீச்சர் திரும்ப நேரத்தில் திருப்பி ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு எடுத்துன்னு வரது இல்லை. வச்சிட்டோம்னா தப்போ கரெக்டோ அதுதான் சப்மிஷன் இல்லை. சப்மிஷன்னா திருப்பி எடுத்துன்னு போயிட்டு ரீசப்மிஷன்லாம் கிடையாது. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்கிற ஒரு வார்த்தை. நேற்றுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது என்கிட்ட இந்த ஒரு வார்த்தை சொன்னார். ஒவ்வொருத்தரும் ராத்திரி படுக்கும்போது இந்த வசனத்தை சொல்லிட்டு படுங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிப்போன்றது நமக்கு கிடையாது. யூதர்கள் இந்த ஜபத்தை பண்ணுவாங்களாம். இது ஒரு ஜபம் அவங்களுக்கு. இட் இஸ் எ ப்ரேயர் ஃபார் த ஜூஸ். அவங்களுக்கு என்ன ஒரு ஜபம்னா, ஆண்டவரே என்னுடைய ஆவியை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். காலையில் எழுந்திரிப்போமா தெரியல, ராத்திரி எது வேணாலும் நடக்கலாம். வியாதினால் ஏதோ பிரச்சனை வரலாம், இல்லை இயற்கை சூற்றங்கள் நிமித்தமாக வரலாம். கர்த்தர் நம்ம பாதுகாத்திருக்கார். நிறைய தேசங்களில் அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ. ஆமாம், கடுமையான புயல், கடுமையான வியாதி பலவீனங்கள், இயற்கை சீற்றங்கள், சொல்லப்போனோம்னா வல்கனோஸ், எது எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி ராத்திரி இருக்காங்க, காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மண் மூடிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்தது இல்லையா. இதாவே என்னுடைய ஆவியை, என்னுடைய உயிரை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நல்ல ஒரு சேஃபான ப்ரேயருங்க. இதை பண்ணிட்டு படுத்தோம்னா அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் கர்த்தர் தான். ஏன்னா அவருடைய பாதுகாப்பான கரங்கள் அது, நம்ம பொறுப்பு கிடையாது. ரைட்டுங்களா? இதுதான் உண்மை. கடைசியாக ஒரே ஒரு பாடலை பாடி இந்த 2வது செய்திக்குள்ளாக கடந்து முடிக்க விரும்புகிறேன். நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தி நீர் வாயென்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே வந்தேன் நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்து கேட்டேனே. என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான் மாபயத்தால் பகைத்து பாவ மாறத்தான் அமிழ்ந்து மாண்டு போவதா என் மீட்பரே வந்தேன். 2வது வசனம் இயேசுவானவர் பேசுனது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 23:43. அது எப்படி சொல்லுது? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னபடியாக காலைல நாள் ராத்திரி 9:30 மணிக்கு படுக்க போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் ஜபிக்கலாம், தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியது அவசியமாக இருந்ததுன்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தினதுனால. இல்லைன்னா கொஞ்ச நேரம் ராத்திரி உட்காந்து நியூஸ் எல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் ஒன்றும் ஆவியானவர் அனுமதிக்கலை. 9:30 மணிக்கு போய் படுனார். படுத்தேன். அவர் சொன்னபடியாக நல்ல தூக்கம், சரியான தூக்கம். திடீர்னு ஒரு 3:30 மணிக்கு எனக்கு ஒரு சொப்பனம், என் மனதில் தோன்றின ஒரு தரிசனம். அதில் என்னன்னு சொன்னால் 3 விதமான சால்வேஷன். உனக்கு இது தெரியுமா அப்படின்னாரு. இது தெரியாது அப்படின்னு. இதெல்லாம் இந்த சொப்பனத்தில் நடந்துகிட்ருக்கு. 3 types ஆஃப் சால்வேஷன். முதல்ல இட் இஸ் எ சிம்பத்திக் சால்வேஷன், 2வது இட் இஸ் எ ஸ்ட்ரகிளிங் சால்வேஷன், 3வது இட் இஸ் எ சாக்ரிஃபைஷியல் சால்வேஷன். இதெல்லாம் வருது என் கண்ணுக்கு முன்னாடி. இதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து அப்படியே நிற்குது. ஃபஸ்ட்டு சிம்பத்திக் இல்லைனா சிம்பிள் சால்வேஷன், ஸ்மூத் சால்வேஷன் ஃபஸ்ட்டு. 2வது என்னன்னு சொல்லி பார்த்தா, ஸ்மூத்துன்னு நான் சொல்ல விரும்புறதில்லை. ஏன்னா எந்த சால்வேஷனும் ஸ்மூத்தே கிடையாது. எல்லா சால்வேஷனும் வெரி டஃப் தான். எந்த
ரட்சிப்பு இருந்தாலும் கஷ்டம்தான். யாருக்கும் ரட்சிப்பு சும்மா வரதும் இல்லை. வந்த ரட்சிப்பு சும்மா வந்ததுன்னா அப்படியே ஈஸியாக போயிடும். ரெண்டாவது, இட் இஸ் எ ஸ்ட்ரகிளிங் சால்வேஷன், போராடின ஒரு அப்படியாக ஒரு ரட்சிப்பாக இருக்குது. மூன்றாவது என்னன்னு சொன்னால், இட் இஸ் எ சாக்ரிஃபிஷியல் சால்வேஷன், இல்லைன்னா தியாகம் நிறைந்த ஒரு ரட்சிப்பாய் காணப்படுகிறது. ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லி பார்த்தா, அதில் பேச்செல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல, யாரும் பேசுன மாதிரியெல்லாம் தெரில. ஆனால் இந்த படக்காட்சிகள் மட்டும் இருக்கிறது மட்டும் நான் பார்க்குறேன். படம் மட்டும் யாரும் பேசுன மாதிரி தெரில. முதல் இதில் ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் ஒரு மனுஷன் மேலே ஏறி உட்காந்துன்னு இருக்கிறார். கீழே இயேசுவானவர் பார்த்து இப்படின்றாரு. அவர் கீழே இறங்கி வராரு. அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன பிறகு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, சகேயு, இல்லைங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு டைப் சிம்பத்தட்டிக் சால்வேஷன், இல்லைன்னா சிம்பிள் டைப் ஆஃப் சால்வேஷன், ஸ்மூத் சால்வேஷன். ஃபஸ்ட்டு டைப் அதுதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-10 வசனம். 10வது வசனம் இப்படி சொல்லுது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பார்த்தீங்கன்னா சகேயு ஏதாவது கஷ்டமாப்பட்டார் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறதுக்கு? ரொம்ப ஸ்மூத்தாக வந்துடுச்சு இல்லையா? அவருக்கு ஒரே ஒரு வாஞ்ச, காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காரணும். இயேசுவானவர் போனார். இயேசுவானவர் ஒன்றும் கஷ்டப்படல அந்த நேரத்தில். ஒன்று தான் சொன்னார், இறங்கி வா சீக்கிரத்தில். இறங்கி வந்தார். நான் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தோடனே முதல் காரியம் என்னன்னா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சால்வேஷன். எத்தனை பேருக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்து ஸ்மூத்தாக சொல்லி, ஆமாம், அடி உத வாங்காமல், நிறைய பேர் அடியெல்லாம் வாங்கிட்டு, நான்லாம் நிறைய அடி வாங்கிட்டு தான் சால்வேஷனுக்குள்ளாக வந்தேன். தலை மேலே நிறைய அடிச்சார், ஓட்டு டமால் டிமில் அடி வாங்கிட்டு தான் சால்வேஷனுக்குள்ளாக. எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் தோற்று போச்சு. 20 வயசு நான் ரட்சிக்கப்படும் போது அந்த நேரத்தில் எல்லாம் ஃபெயிலு, எல்லாம் அரியர்ஸ் போச்சு. இவன் தேரவே மாட்டான்னு விட்டாங்க எங்கள் வீட்டில். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்னை அப்படியாக ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு அதுதான். இது இந்த விதமான சால்வேஷன் எனக்கு இல்லை. சகையுக்கு இருந்தது ரொம்ப ஸ்மூத் இல்லை. இயேசுவானவரும் கஷ்டப்படலை, சகையும் கஷ்டப்படல. அப்படியே வந்தாங்க, இறங்கினாங்க, வீட்டுக்கு போனாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு ரட்சிப்பு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு இல்லையா? ஆனால் ரெண்டாவது ஸ்ட்ரகிளிங் சால்வேஷன், அது கொஞ்சம் பிரச்சனை தான். ரெண்டாவது ஸ்ட்ரகிளிங் சால்வேஷன் அது எப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆவது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 16:31 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். அது இப்படி சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க. முதல்ல வீட்டுக்கு ரட்சிப்பு, ஸ்மூத் சால்வேஷன். ரெண்டாவது வீட்டாருக்கு ரட்சிப்பு, இது அவ்வளோ ஸ்மூத் கிடையாது. இது பவுல் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. இதை பவுல் என்ன கண்டிஷனில் சொல்கிறாரு? பவுலும் சீலாவுன்னா அவரை தொடு மரத்திலே மாட்டி வைத்து அவரை அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு பேட்டிலே நடந்திருக்குது. பயங்கரமான பாதிப்பு சரீரத்தில். ஆமாம், ஒரு சிறைச்சாலையில் வைத்தாங்க, தொழு மரத்தில் வைத்தாங்க, பவுலிய சீலாவையும் அடித்தாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் இரவிலே நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். அந்த நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. அந்த நேரத்தில் பூமி அதிர்ந்தது, எல்லாருடைய கட்டுகள் அருந்து போனது, எல்லாரும் விடுதலை ஆனாங்க. அந்த நேரத்தில் அங்கே காணப்பட்ட ஒரு சிறைச்சாலையுடைய தலைவன், அவரை பார்த்து பவுல் சொல்கிறாரு, ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. இந்த ரட்சிப்பு அந்த ஜெயிலரு கொஞ்ச நேரத்துக்கு இருந்தனா அவர் எடுத்து கத்தி வச்சு குத்திருப்பார் தனக்கு. அப்போ பவுல் சொல்கிறாரு, நீ உனக்கு கேடு ஒன்றும் செய்து கொள்ளாது. ரெண்டு பக்கமும் பாதிப்பு இல்லைங்க. ஒரு கொஞ்சம் தாமதம் பண்ணியிருந்தானா அந்த ஆள் கத்தி வச்சு குத்திட்டு இருப்பான், செல்ஃப் டேமேஜ். இல்லைன்னு சொன்னால் சூசைடு, கத்தி வச்சு குத்திருப்பான் அந்த ஆள். அப்படியான ஒரு சூழ்நிலை. பவுலும் சீலாவும் எப்படி இருக்கிறாங்க? ரட்சிப்பை கொடுக்குறவங்க, தொழுமரத்தில் மாட்டி அடிக்கப்பட்டு அப்பவும் தேவனை துதித்து பாடுறாங்க. ஸ்ட்ரகிளிங் ஃபார் சால்வேஷன். ரட்சிப்புக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ரட்சிப்பை கொடுக்குறவனும் கஷ்டப்படுறான், ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவனும் கத்தி வச்சு குத்துக்கிற ஒரு டென்ஷனில் இருக்கிறான். எல்லாரும் ஓடிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இது ஒரு விதமான சூழ்நிலை இல்லையா? இது ரெண்டாவது. இதையும் தரிசனத்தில் பார்த்தேன். ஒரு மனுஷன் எழுந்து அப்படியே தன்னை குத்திக்கிறதுக்கு வரான். அங்கே பார்த்து எல்லாம் அவனை தடுக்கிறாங்க. ஒன்றும் உனக்கு சேதம் பண்ணிக்காத, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டாருக்கு ஒரு ரட்சிப்பு. முதல்ல வீட்டுக்கு ரட்சிப்பு, ரெண்டாவது இங்கே வீட்டாருக்கு ரட்சிப்பு, மூணாவது ரட்சிப்பு அப்படி கிடையாது. அதான் நம்ம செய்தி. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். இயேசுவானவரும் மரித்து கொண்டு இருக்கிறார். யார் அந்த விக்டிம்? அவனும் மரித்து கொண்டு இருக்கிறான். மேல் ஃபேக்டர்னு சொல்லப்படும். குற்றவாளியும் மரிச்சிட்டு இருக்கிறான், இயேசுவானவரும் மரிச்சிட்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேருமே இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடிச்சு வேறு எங்கேயோ போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சாக்ரிஃபைஷியல்
சால்வேஷன். தியாகம் நிறைந்தது. இயேசுவானவர் அவருடைய தியாகத்தினால ஒரு மரித்து போகிற ஒரு குற்றவாளியை, நல்ல மனுஷன் இல்லைங்க, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிப்பது லகுவாக இருக்கும். நாம் பாவிகளாக இருக்கையில் கர்த்தர் நமக்காக மரித்தார். அதுதான் இன்னைக்கு சாக்ரிஃபிஷியல் சால்வேஷன். மூன்றாவது பிரியமான கர்த்தர், இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த சால்வேஷனில் இருக்கிறோம்? ஸ்மூத் சால்வேஷனா, ஸ்ட்ரகிளிங் சால்வேஷனா, சால்வேஷன் சாக்ரிஃபிஷியலாக இருக்கா? இன்றைக்கி எப்படி? மூன்றாவதுலேயும் அந்த மனுஷனை ரட்சித்தார். ஏன் அவ்வளோ பாடுன்னு சொன்னால், முதல் ரெண்டில் அவங்க ரட்சிப்பை தவற விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சகையோ ரட்சிப்பை வாங்கிட்டாரு, இயேசுவானவர் மரித்த பிறகு அவர் என்ன நிலைமை நமக்கு தெரியாது இல்லையா? ரெண்டாவது இந்த ஜெயிலருடைய வாழ்க்கை கூட அப்படி தான். ரட்சிப்பை கொடுத்தாரு, அதுக்கு பிறகு என்ன? ஆனால் இந்த மனுஷனுக்காக இயேசுவானவர் பட்ட பாடு ரொம்ப அதிகம். ஏன்னு சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்குது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஆமாம், இந்த ஆள் சால்வேஷனை தவற விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஷுவர் இல்லை? ஆமாம், யார் இருக்காங்களோ இல்லையோ, ஆபிரகாம் இருக்கிறாரோ இல்லையோ கூட தெரியாது நமக்கு. ஆனால் இந்த மனுஷன் அங்கே பரலோகத்தில் இருப்பார்ன்றது நிச்சயமாக நமக்கு தெரியும். இதுதான் பெரியமானது. மூன்றாவது சாக்ரிஃபிஷியல் சால்வேஷன். கர்த்தர் இன்றைக்கி உனக்காக எனக்காக சாக்ரிஃபைஸ் வச்சுருக்கார். இன்றைக்கு உனக்காக எனக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பார். காலைல எழுந்த பிறகு கர்த்தர்கிட்ட கேட்டது ஒன்று தான், இது ரொம்ப சுலபமாக இருக்கே, தரிசனம் பார்த்துட்டு இதை வச்சுட்டே மெசேஜ் கொடுத்துறது ரொம்ப நல்லா இருக்கே, இதெல்லாம் உட்காந்து 3 நாள் ஏன் உட்காந்து எழுதிக்கினேன், இதெல்லாம் இல்லை கஷ்டமாக இருக்குது, இல்லை நல்லா இருக்குதோ இல்லையோ, ரொம்ப சுலபமாக இருக்குது, இப்படி ஒரு தரிசனத்தை பார்க்க வேண்டியது. அப்புறம் வந்துட்டு ஆவியானவர் சொன்ன காரியம் 2 காரியம். முதல் காரியம் என்னன்னு சொன்னால், இன்னும் நீ அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரல. எந்த ஸ்டாண்டர்டுக்கு? எல்லா 7 வார்த்தையும் தரிசனத்தில் பார்த்துட்டு சொல்கிற ஸ்டாண்டர்டுக்கு நீ வரல. ரெண்டாவது, உனக்கு 2வது வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் எங்கெல்லாம் பேசியிருக்கேனோ, அது மைடேலி ஸ்ட்ரெங்த் ஊழியமாக இருக்கலாம், திருச்சபை ஊழியமாக இருக்கலாம், இல்லை நம்ம எம்பிடி ஊழியங்களாக இருக்கலாம், எது இருந்தாலும் இந்த 2வது வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எப்போதுமே உங்களுக்கு என்ன வார்த்தை வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2வது வார்த்தை அப்படின்னு. மைடேலி ஸ்ட்ரெங்த் அருமையான அண்ணன் ஜேக்கப் கூட சொல்லுவாங்க, என்ன உங்களுக்கு கள்ளன்னா ரொம்ப பிடிக்குமா பிரதர் அப்படின்னு. கள்ளன்னு குற்றவாளின்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, அதனால் அதையே தான் எடுத்துக்கிறீங்க அப்படி. கள்ளன் குற்றவாளி இல்லை, எனக்கு அந்த 2வது வார்த்தை எனக்கு அப்படியே. ஏன்னா 0 level to top level ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லையா? ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு, அவரை கர்த்தர் மீட்டெடுத்து நேராக பரதீசுக்கு கர்த்தர் கொண்டு போகிற காரியம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சாக்ரிஃபிஷியல் சால்வேஷன் பரதீஸ் அதுதான் கிஃப்டாக கொடுத்து அனுப்புகிறார். பெரியம்மாள் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்மூத் சால்வேஷன் சகையுக்கு, ஸ்ட்ரகிளிங் சால்வேஷன் ஆண்டவரே அந்த ஜெயிலருக்கு, ஆண்டவரே கடைசியில் ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்க சாக்ரிஃபிஷியல் சால்வேஷன் அந்த குற்றவாளிக்கு பரதீசு. இன்றைக்கி நாங்களும் ஆண்டவரே அதை நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உம்முடைய சாக்ரிஃபைஸ், உம்முடைய தியாகம் வீணாய் போயிடக்கூடாது. இந்த கூட்டம் அதுக்காக தான் நாங்கள் ஒழுங்கு பண்ணோம் சாமி. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே பரதீசை பெற்றுக்கொள்ளணும். எந்த விதத்திலும் எந்த பாவமும் ஆண்டவரே உம்மை பிரித்து விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரே ஒரு பாடலை மட்டும் ராஜா பெஞ்சமின் முன்னாடி வந்து பாடணும்னு சொல்லி அவருக்கு கொடுத்துருக்காங்களோ ஒரு பாட்டு இன்னைக்கு கொடுத்துருக்காங்களாப்பா? பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேனையா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. கள்ளனாயினும் நான் நீ பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கருள் செய்த நீ
தள்ளாதே சிலுவை நாதா, கல்லனு கரல் செய்த நீர். தள்ளாதே சிலுவை நாதா, தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ, மனம் கசிந்து நொந்தேன், கண்ணீரை துடைத்திடுமே. மனம் கசிந்து நொந்தேன், கண்ணீரை துடைத்திடுமே. தாய் தந்தை தாமரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார். நீரல்லால் யாரும் இல்லை, சாகும் நாள் என்னை தாங்குவார். நீரல்லால் யாரும் இல்லை. கூட இந்த ப்ரோக்ராமை நமக்கு யூடியூப்பில் ஸ்பான்சர் பண்ணி, நம்ம யூடியூப்பில் எம்பிடி யூடியூப்பில் இந்த ப்ரோக்ராமை நம்ம போடுவோம். நீங்கள் அதை பாருங்கள். எம்பிடி மினிஸ்ட்ரீஸ் என்று நீங்கள் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்முடைய யூடியூப் ப்ரோக்ராம் எம்பிடி மினிஸ்ட்ரீஸ் என்ற பேரில் இருக்கிறது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருங்க. அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. அதில் நிறைய நிகழ்ச்சிகள், பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. இதில் வர பாடல்களை தனியாகவும் செய்தியை தனியாகவும் நம்ம ஒளிபரப்போம். இதை ஞாபகத்தில் வைத்திருங்கள். இந்த யூடியூப் ப்ரோக்ராமை நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஜாய் சிங், அவருடைய அன்பு மனைவி ரமணிபாய் ஜாய் சிங், அவருடைய பிள்ளைகள். அவர்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இதை கூட இந்த ஹால் செலவுகளுக்கு நமக்கு ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஜான் செல்லக்கிளி தம்பதிகள். அதே மாதிரி ஃபுட்டு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது சகோதரர் விஜயகுமார், ஹேமா விஜயகுமார், இந்த தம்பதிகள். அவர் இங்கே இருக்கிறாங்க. முடிந்த பின்பு எல்லாருக்கும் நமக்கு ஃபுட்டு இருக்கிறது. ஒரு நபருக்கு ஒரு பாக்கெட் நீங்கள் வாங்கிட்டு போகும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தனி ஜபம் இருக்கிறது, நீங்களே அதை பெற்றுக்கொண்டு போகலாம். இறுதியாக ஜபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் கூட நாங்கள் கேட்ட சிலுவையிலே ஆண்டவர் எங்களுக்காக மொழிந்த 7 பொன்மொழிகளை நாங்கள் கேட்டோம், தியானித்தோம். அதன்படியாய் எங்களை மன்னிக்கும்படி பரலோகத்தை விட்டு இறங்கி மாம்ச சரீரத்திலே வந்து உம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்து இன்றைக்கும் மகா பிரதான ஆசிரியராய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவ கரைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து விட்டதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரையிலும் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் உடைய ரத்தம் பூசப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு நெற்றியிலும் பூசப்படுவதாக. பரிசுத்த தூதர்கள் அதை பூசுவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் அதன் மீது முத்திரையிடுவீராக. ஒருவராகிலும் விலையேற பெற்ற கிருபையினால் கிடைக்கிற அந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி அதை காத்துக்கொண்டு உடைய வருகை மட்டும் அல்லது அவருடைய வாழ்க்கையின் முடிவு மட்டும் அதை காத்துக்கொண்டு உடைய ராஜ்யத்துக்கு வர கர்த்தர் கிருபை அளிக்கிற தயவுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று வலதுபுறத்திலே அல்லது இடதுபுறத்திலே மண்டையிலே அறையப்பட்டிருந்த அந்த கள்ளனுக்கு நீர் சொன்னது போல எங்களுக்கும் சொல்லி எங்களுடைய ரட்சிப்பை நீர் உறுதிப்படுத்துகிற தயவுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஹாலை எங்களுக்கு கொடுக்கிற சவன் செந்தில்குமார் குடும்பத்தையும் அவருடைய வியாபாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாரும் பத்திரமும் பாதுகாப்புமாக அவருடைய வீடுகளுக்கு சென்று சேரட்டும். இன்றைக்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவர்கள் அப்படியே காத்துக்கொள்ள கிருபை தருவதற்காக உமக்கு நன்றி. உமக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமர்ந்திருங்கள். உங்களுக்கு ஒரு ஃபுட் பாக்கெட்டை நீங்கள் போகும்போது வாங்கிட்டு போங்க. தனி ஜெபம் வேண்டியவர்கள் நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.